கன்னட திரைத்துறையிலும் பாலியல் தொல்லை இருப்பதாக பிரபல நடிகை ஒருவர் கூறியுள்ள சம்பவம் புயலை கிளப்பியுள்ளது. யார் அவர், என்ன நடக்கிறது கன்னட திரையுலகில் என்பதை பார்க்கலாம் விரிவாக. மலையாள திரைத்துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஹேமா கமிட்டி அறிக்கை மற்ற திரைத்துறையிலும் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பின் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் ரீதியான கொடுமைகளை பலர் போட்டுடைத்து வர, இப்போது கன்னட திரைத்துறையிலும் பாலியல் குற்றச்சாட்டு விவகாரங்கள் புயலை கிளப்பியுள்ளது. கன்னட திரையுலகில் இயக்குனர் கவிதா லங்கேஷ் தலைமையில் செயல்படும் கர்நாடக திரைத்துறையில் உரிமைகள் சமத்துவத்திற்கான அமைப்பினர் சேர்ந்து சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைக்க கோரினர். இது தொடர்பாக கர்நாடக மகளிர் ஆணையம் கேட்டுக்கொண்டதை அடுத்து கன்னட திரைத்துறையில் நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவு குறித்து கர்நாடக சினிமா வர்த்தக சபை கூடி விவாதிக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கர்நாடக சினிமா வர்த்தக சபையின் ஆலோசனை கூட்டம் பெங்களூரு சிவானந்தா சர்க்கிளில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் வர்த்தக சபையின் தலைவர் என்.எம். சுரேஷ் தலைமையில் இயக்குநர்கள் கவிதா லங்கேஷ், வெங்கடேஷ் மற்றும் நடிகைகள் பாவனா, சஞ்சனா கல்ராணி, நீது உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவு குறித்து புகாரளிக்க வசதியாக பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுகளை தடுக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள பாஷ் சட்டப்படி குழு அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆனால் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கலவையான விமர்சனத்தால் ஒருமித்த மனதுடன் முடிவு எட்டப்படாத சூழலில் விரைவில் மீண்டும் அடுத்த கூட்டம் நடத்தி முடிவு எட்டப்படும் என அறிவிக்கப்பட்டது. இவ்விவகாரமே கன்னட திரையுலகை பரபரக்க செய்ய மற்றொரு குண்டை தூக்கி போட்டார் கூட்டத்தில் கலந்து கொண்ட சஞ்சனா கல்ராணி. தமிழில் பிரபல நடிகையான நிக்கி கல்ராணியின் சகோதரியான இவர் தான் திரைத்துறைக்கு வந்தபோது தனக்கு பாலியல் தொந்தரவுகள் இருந்ததாக கூறியுள்ளார். இது குறித்து தனது நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும், ஆனால் அது குறித்து எப்போது பேசி பலனில்லை என வருத்தம் தெரிவித்த அவர், இனி வருங்காலங்களில் திரைத்துறையில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம் எனவும் கூறியுள்ளார். மலையாள திரையுலகில் ஹேமா கமிட்டி அறிக்கை பற்ற வைத்த தீ மொத்த திரையுலகையும் ஆட்டம் காண வைத்துள்ள சூழலில் இனியாவது பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என ஆதரவு குரல்கள் வலுத்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.